இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபினான்ஷியல் மிஸ்டேக் நம்பர் 4. பாஸ்ட் ஹை ரிட்டர்ன்ஸை பார்த்துட்டு நான் அதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து எங்களை மாதிரி ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்குற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு இன்னைக்கு கேட்குறது. ஆல்ரெடி கோல்டும் சில்வரும் வந்து அதோட பீக்கை வந்து இப்போ அடைஞ்சிருச்சு. இந்த நேரம் இன்வெஸ்ட் பண்ணுறது அட்வைசபிள் கிடையாது. அதே லாஸ்ட் 1 இயருக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி மார்க்கெட் வந்து பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல. ஆனால் இதுதான் சரியான நேரம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. பாஸ்ட் ஹிஸ்ட்ரிஸ் எல்லாமே எடுத்து பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் வந்து மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு டவுன் ஆகிருக்கோ அந்த இடத்துல வந்து ஸ்டேபிளாக இருந்திருக்கோ அதுக்கப்புறம் வந்து பெரிய ஒரு ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூவ்மெண்ட் வந்து அப்வர்டில் போயிருக்கு. அதனால எப்போவுமே வந்து மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணவே தவிர அது பீக்கில் இருக்கும்போது நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. பண்ண வேண்டியது என்னன்னாக்கா, நம்மளோட லாங் டேர்ம் கோலுக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும். மார்க்கெட் எந்த கண்டிஷனில் இருந்தாலும் சரி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணாமல் கன்சிஸ்டண்ட்டாக எடுத்துகிட்டு போகணும்.